அடுத்ததா காலசக்கர புருஷ தத்துவத்தின் 6வது ராசியான கன்னி ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவகம் கன்னி. கன்னி அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வாகவும் பார்ப்போம், ஒரு பக்கம் பயமான ஆளாவும் பார்க்குறாங்க. கன்னி பையன் கன்னி பொண்ணுனாலும் ஒரு பக்கம் பயம் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகுது இல்லையா? எப்பயுமே சுக்கிரன் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நீச்சமாகன்றப்போ பயம் இருக்கும் பல பேருக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கடகத்துக்கு வரக்கூடிய குரு மாற்றங்கள் அப்படிங்கிறப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து சனியினுடைய பார்வை 7ஆம் பார்வையா படக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய பேருக்கு வந்து எதுலெல்லாம் தடை இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு கல்வியில தடை இருக்கும். ஒரு சீட் கிடைச்சேன், 1 வருஷம் நான் பிரேக் பண்ணிட்டு இருக்கேன், இன்ன வரைக்கும் எனக்கு சீட் கிடைக்கல. காலேஜுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், மெடிக்கல் போறேன், ஒரு ஒரு பயணத்தை நோக்கி நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல அதெல்லாம் வந்து மாற்றங்கள்ன்றதை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. ஸோ பொதுவாகவே வந்து ஒவ்வொரு இடங்கள் இருக்குல்ல, முயற்சி அப்படின்னு இருக்கும்ல, இவங்களோட முயற்சி இன்ன வரைக்கும் ஒன்றும் இல்லை, கிளாஸ்லேயும் நம்ம டாப்பராக இருந்திருப்போம். ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு 1 இயராக பார்த்தோம்னாவே, ஒரு 6 மாதம் ஒரு 1 இயராகவே ஏதோ இடத்துல ஏதோ நம்ம பிளாங்காக இருக்க மாதிரியே இருக்கும். ஏதோ எனக்கு ஒன்றுமே கரெக்டாக பிடிபடலையேன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிட்டு உனக்கான திறமை உன்கிட்ட தானே இருக்குது, அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நிலை இருக்க போகிறது. நிறைய பேருக்கு காதலில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா காதல் ராசி கன்னி ராசின்ற மாதிரி நிறைய இதெல்லாம் உண்டு இல்லையா? ஆமா, புதன் உச்சம் வருது இல்ல, கண்டிப்பா நல்ல கிரியேட்டர்ஸ், அவங்களோட கிரியேட்டருக்கான திறமைக்கான தனித்துவம். அப்ப 1க்கு 2 வேலை பார்க்குறோம், எல்லாருமே எல்லாமாவும் கரெக்டா இருக்க முடியாதுல்ல. ஆனா இவங்கெல்லாம் வந்து எப்படிரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய நபர்கள். ஸோ சனியினுடைய பார்வைப்படுறது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து ஒரு கெத்தா நிற்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, அது வேற மாதிரி அப்படின்ற மாதிரி இவங்களுடைய நிலைப்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு சீரும் சிறப்புமா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. முயற்சி அப்படிங்கிறது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்களுடைய 3ஆம் இடத்தை வந்து குருவினுடைய பார்வை படுறது. முயற்சி எடுத்தாங்கன்னா அது டெஃபினட்டா சக்சஸ். கண்டிப்பா. அதுக்காக நான் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு எனக்கு எல்லாம் பிளானிங்கை மட்டும் நான் போட்டுட்டு எனக்கு அது முடியல நம்ம சொல்லக்கூடாது. புரியுது. அப்ப ஏன்னா சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா மந்தத்தன்மை கொடுப்பாரு. சரி, நான் உன்னை பிடிச்சி வைக்கிறேன், சோம்பேத்தனத்தை கொடுக்குறேன், நீ ஸ்கிப் பண்ணாம நீ உன்னோட வேலையை பார்த்தனா நான் உனக்கு வந்து எல்லாத்தையும் ஓகே அள்ளி கொடுப்பேன், இல்லைன்னா கிள்ளி தான் கொடுப்பேன் அப்படின்னு. எப்பவுமே அந்த முயற்சின்றத வந்து இந்த டைம் பீரியட்ல ஸ்கிப் பண்ணுவாங்க. நிறைய வாய்ப்புன்னு புலம்ப வேண்டியது. வாய்ப்பை எடுத்து கையில கொடுத்தோடனே என்ன பண்ண வேண்டியது, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஒருத்தவங்க டைம் வர சொன்னாங்கன்னா கூட அவங்க டைமுக்கு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்து கண்ணிக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க சரி பண்ணிட்டீங்கனாலே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது.